செனாப் நதி சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கொஞ்சம் இழுபறியா இருக்கிற நேரத்துல செனாப்ல நிலுவையில் இருந்த சவால்கோட் அணை திட்டத்தை திரும்ப ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. செனாப் நதியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். செனாப் நதி சிந்து நதியோட ஒரு முக்கியமான துணை நதி. இது ஹிமாச்சல் பிரதேசத்துல லாஹூல் ஸ்பிட்டி மாவட்டத்துல சந்திரா பாகா அப்படின்னு 2 ஓடைகள் சேர்றதுல உருமாகுது. அதனால ஆரம்பத்துல இதுக்கு சந்திரபாகானும் பேரு. ஓ அப்படியா? ஆமா, இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் வழியா ஹிமாச்சல் வழியா பாஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள போய் சட்லஜ் நதியோட கலக்குது. இதுக்கு நடுவுல ஜீலம் நதியும் இதோட சேரும். இது மேல சலால், பக்லிஹார், துல்ஹஸ்தி மாதிரி சில முக்கியமான அணைகள் இருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துல இதோட பங்கு என்ன? போட 6 நதிகளை கிழக்கு நதிகள் ராவி, பியாஸ், சட்லெஜ் நு மேற்கு நதிகள் சிந்து, ஜீலம், செனாப் நு பிரிக்குது. சரி. கிழக்கு நதிகள் மேல இந்தியாவுக்கு முழு உரிமை. மேற்கு நதிகளோட நீர் பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்தியா சில குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்கு நீர் மின்சாரம் போன்றவை பயன்படுத்திக்கலாம். செனாப் மேற்கு நதிகள்ல ஒண்ணு. அதனால இந்த சவால்கோட் அணை திட்டம்ங்கிறது அந்த ஒப்பந்தத்தோட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். புரியுது. அந்த ஒப்பந்தத்தோட பின்னணியில இந்த அணை திட்ட விவாதம் முக்கியத்துவம் பெறுது. ஆமா, இது நீர்வள மேலாண்மை, அண்டை நாட்டு உறவுகள் எல்லாத்தையும் தொடர விஷயம்.